ஹாய் ஷுவர்ஸ், எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பர்த்டே ஒன் ஷாட் தான்டா ஜிம்மிக்கு. யாருக்குன்னா பூச்சி உனக்கு தாண்டி ஹாப்பி பர்த்டே. லேட்டாக விஷ் பண்ணுறேன்னு தெரியும், அவனுக்கே தெரியும் என்னோட நிலமை என்னன்னு. நான் என்ன நிலமையில இருக்கேன் அப்படின்னு உனக்கே தெரியும். உனக்கு நான் ஒன் ஷாட் போட்டேன்னு தெரிஞ்சாலும் திட்டுவேன். இப்படி இருந்துட்டு உனக்கு ஒன் ஷாட் போடணுமாடி அப்படின்னு கேட்பேன், தெரியுது. ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, உனக்காக பண்ணுறேன். விஷ் யூ ஹாப்பி மெனி மோர் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இந்த இயர் ஃபுல்லாக உனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஓகேவா? நீ நினச்சது சீக்கிரமாக முடிஞ்சிடும். புதுசாக ஷார்ட் பண்ணியிருக்க, ஆல் தி பெஸ்ட். நல்லபடியாக முடிய இருக்குது, ஓகேவா? ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். உனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணியிருக்கேன். பிடிச்சிருக்கேன்னு எனக்கு தெரியல, கேட்டுட்டு சொல்லு, சரியா? ஓகேடா, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டோரியில் ஒரு இன்ட்ரோ மட்டும் பார்த்துடலாம்டா. உங்களோட ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அம்மா அப்பா, உங்களுக்கு ஒரு அக்கா இருக்காங்க, நீங்கள் 2வது பொண்ணு, ஓகேவா? படிச்சுட்ருக்கீங்க. இப்போ வந்து நீங்கள் ஸ்கூல் போயிட்டுருக்கீங்கடா. ஒரு 11th போயிட்டுருக்க ஸ்டூடெண்ட் நீங்கள். உங்கள் அக்கா வந்து காலேஜ் முடிச்சுட்டு வீட்டில் இருக்காங்க, வேலைக்கு போயிட்டுருக்காங்க, ஓகேவா? ஜிம்மியோட இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பெரிய CEO, ஒரு கம்பெனியில் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கார். அவருக்கு வந்து ஒரே பையன். வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 4 பேர் இருக்காங்கடா. அவங்க வந்து ஸ்டோரி போக போக பார்த்துக்கலாம்டா, ஓகேவா? வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். உங்கள் வீட்டில் தான்டா நீங்கள் வந்து அன்றைக்கி ஸ்கூல் போயிருக்கீங்க. +1 எக்ஸாம் நடந்துட்டுருக்குடா. நெக்ஸ்ட் இயர் நீங்கள் வந்து +2 ஸ்கூல் போயிருக்கீங்க. அப்போ உங்கள் பிரின்ஸிபலுக்கு வந்து கால் வருதுடா. இந்த மாதிரி ஒயனை வந்து உடனே வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் வருது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிளாஸ் ரூமில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஒயன் நீ சீக்கிரமாக வீட்டுக்கு போடா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா உங்கள் அம்மாவும் வந்திருப்பாங்கடா வீட்டுக்கு, ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்கடா. ஸ்கூலுக்கு வந்துட்டு அவ்வளோ அழுகையோடு வர்றாங்க. வந்துட்டு உங்களையே பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு அம்மா அழுதுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வியர்டாக பார்த்துட்ருக்கீங்கடா. உங்களோட பேக் மட்டும் வாங்கிட்டு அம்மா அப்படியே போய் ஒரு ஆட்டோ மாதிரி வந்திருப்பாங்க, அதில் தான் ஏறி உட்காந்துக்கிறாங்க. நீங்களும் உங்கள் அம்மா பின்னாடியே போய் உட்காந்துக்கிறீங்களா? எதுவுமே பேசலை. 2 பேரும் வீட்டுக்கு போனீங்கன்னா உங்கள் அப்பா வந்து அப்படியே இந்த சோஃபாவில் உட்காந்துருக்காரு. அவரும் வந்து அழுத மாதிரி இருக்குது. உங்களுக்கு என்ன நடக்குது இந்த வீட்டில்? காலையில் போகும்போது எல்லாம் நல்லா தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உள்ளே போகிறீங்கடா. உள்ளே போயிட்டு உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. உங்கள் அம்மா இருந்துட்டு நீ ரூமுக்கு போயணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கு சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கிட்ட இருக்க பேக்கெல்லாம் வாங்கிட்டு ரூமுக்குள்ளே போயிடுறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே உங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் வர்றாங்கடா. ஒரு 4 பேர் 5 பேர் அந்த மாதிரி வராங்க. அவங்க வந்துட்டு என்னாச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்களுக்கு உள்ள சத்தம் கேட்குதுடா, என்ன பேசுகிறாங்கன்னு கேட்குது. பட் வந்து என்ன இதை வச்சு பேசுகிறாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. நீங்கள் வந்து அப்போ தான் நோட் பண்ணுறீங்க, வீட்டில் வந்து உங்கள் அக்கா இல்லை. அக்கா எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ரூமை விட்டு வெளியில் வந்துட்டு அப்படியே கிச்சனு, அந்த பக்கம் இருக்கிற டைனிங் ஹால், அப்பா அம்மாவோட ரூம், அக்காவோட ரூம் எல்லாம் போய் செக் பண்ணுறீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சித்தி வந்து நோட் பண்ணுறாங்க. எல்லாம் நோட் பண்ணிவிட்டுடா அவங்க வந்து வயன் இங்கே என்னடா பண்ணுற, போ ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு சித்தி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்கடா. அப்போ உங்கள் சித்தி இருந்துட்டு அப்புறம் சொல்கிறவன் நீ ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அப்போ கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா வராரு உங்கள் ரூமுக்கு வந்துட்டு உங்ககிட்ட உட்காந்துட்டு, வயன்மா அப்பா ஏதாவது உனக்கு பண்ணேன்னா நல்லது தானே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆப்பா என்னப்பா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ உங்கள் அப்பா இருந்துட்டு, இல்லைடா உங்கள் அக்கா இன்னொரு பையனை லவ் பண்ணி ஓடி போயிட்டா. இது என்ன பிரச்சனை அப்படின்னா, ஓடி போனது பிரச்சனை இல்லை, அவளுக்கு வந்து ஒரு சிஇஓட மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசி வச்சுருந்தோம். அவங்களும் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேற்று தாண்டா டேட் கொண்டு வந்து கொடுத்தாங்க, இன்னொரு 2 டேஸில் மேரேஜு. பட் எங்கள் அக்காக்கிட்ட நாங்கள் டேட் சொன்னதுலேருந்தே அவள் ஃபேஸ் சரியில்லை. இன்றைக்கி மத்தியானம் டைமில் அவள் வந்து அந்த பையன் கூட ஓடி போயிட்டாடா. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நாங்களும் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். பட்டு அவங்க இருந்துட்டு மேரேஜ் நடந்தே ஆகணும், சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா சொல்கிறாங்கடா. உங்களுக்கு அப்படியே தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. அப்பா நான் காலேஜ் கூட போகலை, இன்னும் இப்போ தான் +1, என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கிட்ட கேட்குறீங்கடா. அப்போ உங்கள் அப்பா இருந்துட்டு, சாரிம்மா என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, அவங்க வந்து பெரிய CEO, நல்ல பணக்காரங்க, எங்களால் வந்து எதுவுமே வந்து பண்ண முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து சொல்கிறாருடா. அப்படியே கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு. நீங்கள் அதை பார்த்துட்டு,
அப்பா அப்பா அழுகாதீங்கப்பா, நான் நான் பண்ணிக்கிறேன்ப்பா, நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாக்காக நீங்கள் வந்து ஒத்துக்கிறீங்கடா. அப்போ வந்து உங்கள் அப்பா இருந்துட்டு சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போயிடுறாரு. அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூட உங்கள் சித்தியோ சித்தப்பாவோ இல்லை பெரியப்பா பெரியம்மா அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் உங்கள் கூட இருந்துகிட்டே இருக்காங்க. நீங்கள் வந்து ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியலை. அதாவது அவங்களுக்கு ஒரு பயம், அந்த பொண்ணு போன மாதிரி இப்போ ஏதாவது சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பயம். ஏன்னா நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் சித்தப்பா பொண்ணையோ இல்லை பெரியப்பா பொண்ணையோ அந்த மாதிரி தான் வந்து உங்கள் தங்கச்சிங்க யாராவது ஒருத்தர் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதனால அவங்க இருந்துட்டு இல்லை இவளை எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடணும், அவங்க சிஇஓ வந்து ரொம்ப ரூடுன்னு கேள்விப்பட்டிருக்கோம், அவர் கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முடிவு பண்ணி அவங்க வந்து அந்த மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கடா. ஒரு 2 டேஸில் வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணுறாங்க. உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் ஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வாங்கிட்டு வந்துடுறாங்க. உங்களை எதுக்குமே அந்த வீட்டை விட்டு வெளியில் கூட்டிகிட்டு போகவே இல்லை. உங்களுக்கு வந்து இதில் மாப்பிள்ளை யாருன்னே தெரியாது. ஓகேவா? நீங்கள் வந்து யாரை மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு சுத்தமாக ஒரு ஐடியா கூட இல்லை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ உங்கள் ஸ்கூலில் யார் கூடயும் வந்து பேசவே விடலை. உங்கள் ஃபோன் எல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. அப்போது அவங்க இருந்துட்டு எல்லாம் வாங்கி வச்சுட்டு மேரேஜ் ஆன அன்னைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை நல்லா ரெடி பண்ணுறாங்கடா. ரெடி பண்ணிவிட்டு சர்ச் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்திங்கன்னா நான் அந்த சர்ச் முன்னாடி பார்க்குறீங்கடா, அந்த சர்ச்சை அவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்கடா. அப்போ வந்து உங்கள் சித்தி இருந்துட்டு வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உள்ளே அப்படியே கை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்கடா. நீங்களும் உள்ளே போகிறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா வந்துட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு நான் கூட்டிகிட்டு போய்க்கிறேன்டா அதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சித்திகிட்ட சொல்கிறாங்க. உங்கள் அப்பா உங்களை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் கும்பஞ்சத்தெல்லாம் நிம்மறவே இல்லை. அந்த மாப்பிள்ளை முன்னாடி போய் விடுறாங்கடா. நீங்கள் ஏறி அவருக்கு ஆப்போசிட்டில் நிற்கிறீங்க. அவங்க ஒரு கால் மட்டும்தான் தெரியுது உங்கள் கண்ணுக்கு. நிமிர்ந்து கூட நீங்கள் அவர் ஃபேஸ் கூட பார்க்கல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்தர் கேட்குறாங்க, பார்க் ஜெமினாயை நீங்கள் வயனை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கடா. அப்போ அவர் வந்துட்டு சம்மதம் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாருடா. உங்கள்கிட்ட கேட்குறாங்க, நீங்களும் எஸ் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஜிமின் வந்து உங்களை பார்த்துட்டே தான்டா இருக்கார். ஆனால் நீங்கள் வந்து நிமிர்ந்து கூட பார்க்கல. உங்கள் அப்பா கையை பிடிச்சி நீங்கள் வரும்போதே அவருக்கு நோட் பண்ணியிருப்பார். என்ன இந்த பொண்ணு நிமிர்ந்து கூட பார்க்காம இப்படி கும்மித்தலை நம்பராக வந்துட்டு இருக்கிறா, ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பாருடா. பட் நீங்கள் வந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் காமிக்கவே இல்லை. அவர் வந்து அந்த மேரேஜ் எல்லாம் முடிஞ்சிருதுடா. முடிஞ்சுட்டு உங்கள் 2 பேரையும் வந்து தனியாக ஒரு காரில் அனுப்பி வைக்கிறாங்க. நீங்கள் வந்து ஜிமின் பக்கத்தில் தானே உட்காந்துருக்கீங்க. ஜிமினை ஃபேஸ் பார்க்கவே இல்லை. நீங்கள் இவரை தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது. அவர் கையில் நீங்கள் போட்ட ரிங் மட்டும்தான் உங்களுக்கு அடையாளம் தெரியும். இந்த ரிங் இருந்தால் நம்ம ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அப்படி தான் வந்துட்டுருக்கீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கார் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் முன்னாடி போய் நிற்கிதுடா. அதில் வந்து டாப் ஃப்ளோரில் உங்கள் வீடு இருக்கும். அவர் வந்து உங்களை மேலே லாஸ்ட் ஃப்ளோரில் தான் நம்ம வீடு, போகலாமா அப்படின்ட்டு கேட்குறாரு. நீங்கள் இருந்துட்டு அப்படியே தலையை குமிஞ்சபடியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹம்மிங் மட்டும்தான் கொடுக்குறீங்க. அப்போ அவர் வந்துட்டு சிரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு அவர் பாட்டுக்கு ஃப்ரெஷ் ஆகிட்டு அவருக்கு எனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாருடா. நீங்கள் இருந்துட்டு அப்போ தான் அந்த வீட்டை நிமிர்ந்து பார்க்குறீங்க. அவர் கொண்டு போய் மேலே ரூமில் விட்டதோடு சரிடா. அப்படியே சோஃபாவில் போய் உட்காந்தது தான். எதுவுமே கண்டுக்கல. ஜிமின் வந்து ரெடியாகி அவர் பாட்டுக்கு ஆஃபீஸ் போய் அந்த டோர் சாத்தினக்கு அப்புறம் தான் நிமிர்ந்தே பார்க்குறீங்க. அந்த வீடு வந்து அவ்வளோ அழகாக இருக்குடா. சூப்பராக இருக்குது. அங்கங்கே கிளாஸில் வந்து நிறைய ஒர்க்கிங்கு அந்த மாதிரி வந்து இருக்குடா. அதெல்லாம் பார்த்துட்டு அழகாக இருக்கே எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு இருக்கீங்க. கிச்சனில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 பேர் வேலை செஞ்சிட்ருப்பாங்கடா. அவங்க வந்து உங்களை பார்த்துட்டு வணக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் இருந்துட்டு வணக்கம் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிச்சனை விட்டு வெளியில் வர்றீங்க. அப்போ அவங்க இருந்துட்டு இந்தாங்க இதை கொடுக்க சொன்னாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் டம்ளர் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு வேண்டாமே நான் அப்புறம் குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கடா. அப்போ அவங்க இருந்துட்டு இல்லை மேம் எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு, சார் கொடுக்க சொல்லியிருக்காரு இந்த டைமுக்கு, நீங்கள் குடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் இருந்துட்டு அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வாங்கி குடிச்சிட்டு போய் சோஃபாவில் உட்காடுறீங்கடா. அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வராரு. வெளியிருந்து காலிங் பெல் ப்ரெஸ் ஆகுதுன்னா அந்த வேலை செய்கிறவங்க போய் ஓப்பன் பண்ணுறாங்க. அது வந்து மேனேஜர். ஓகேவா? ஸோ நம்ம ஜிமினோட மேனேஜர் அவர் வராருடா. உள்ளே வந்துட்டு மேம் நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற டைம் ஆயிடுச்சு, கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ நீங்கள் இருந்துட்டு
டைம் 11 ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கடா. அப்போ அவங்க இருந்துட்டு, இல்லை மேம் 1:00 நீங்கள் ஸ்கூல் போகிற மாதிரி சார் பேசிட்டாரு, நீங்கள் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் இருந்துட்டு, சரி ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூஸை கடகடன்னு குடிச்சிட்டு நீங்கள் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு நீங்கள் வெளியில் வர்றீங்கடா. வந்து பார்க்குறீங்க அந்த மேனேஜர் அவரோட ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு லேப்டாப் வச்சு. அப்போ நீங்கள் வந்துட்டு, சார் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கடா. அப்போ அவர் வந்துட்டு, ஓகே மேம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போகிறாருடா. நீங்கள் வந்து போகிறீங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வாலில் ஃபுல் பெயிண்டிங்காக இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து அதை பார்க்கவே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு போயிடுறீங்கடா. மேனேஜர் வந்து உங்களை கூட்டிகிட்டு போய் அந்த ஸ்கூலில் விட்டுட்டு போயிடுறாரு. ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6:00 டைமில் வந்து உங்களை கூட்டிகிட்டு வந்து மேனேஜர் தான் வீட்டில் விடுறாரு. நீங்கள் அப்போ தான் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வர்றீங்கடா. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மேட்ஸ் அந்த அக்கா வந்து நைட் டிஃபன் குக் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் உள்ளே வந்துட்டு அந்த கிச்சனை மட்டும் பார்த்துட்டு போயிடுறீங்கடா. போய் ரூமில் போய் பேக்கெல்லாம் வச்சுட்டு, அப்போ முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெட்டில் விழுகிறீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை முழிச்சு சுற்றி பார்க்குறீங்க. அங்கே ஒருத்தர் லேப்டாப் வச்சு உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. யார் இது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு உட்காடுறீங்க பாருங்கள். அவர் பார்த்துட்டு, ஒன்றும் இல்லை படுத்துக்கோ அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்போ தாண்டா ஜெமின் ஃபேஸே பார்க்குறீங்க. யார் இது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவரோட கையை பார்க்குறீங்க. நீங்கள் போட்டு விட ரிங் இருக்குது. இவரை கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்களா ஜெமினியே. என்ன படுத்துக்கோன்னு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் வந்து, இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எந்திரிச்சு உட்காந்துக்கிறீங்க. உட்காந்துட்டு அப்படியே ஜெமினியே பார்த்துட்டு இருக்கீங்கடா. அவர் வந்துட்டு, ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றியா அப்படிங்கிறாரு. இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கடா. அப்போ அவர் வந்துட்டு, சரி ஓகே, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் ஒர்க் முடிச்சுட்டு வரேன், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஒர்க் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவரே பார்த்துட்டு வந்துட்டு, நம்ம போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்துட்டு நீங்கள் வந்து சோஃபாலே வந்து உட்காந்துக்கிறீங்கடா. ஜிமின் முன்னாடி ஆப்போசிட்லேயே உட்காந்துக்கிறீங்க. அவர் அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு அவர் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு. இப்போ மேனேஜருக்குலாம் கூப்பிட்றாருடா. கூப்பிட்டு பேசுகிறாரு. அவரோட ஒர்க் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அப்புறமா எல்லா வேலையும் முடிச்சு அவர் லேப்டாப் எடுத்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நைட்டு 9:00 பக்கம் ஆகிடுது. உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அந்த சோஃபாலே படுத்து தூங்கியிருப்பீங்க. ஐயோ, இந்த குழந்தைய கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களையே பார்த்துட்டே இருக்காருடா. அந்த லேப்டாப்லாம் எடுத்து வச்சுட்டு உங்களை வந்து எழுப்புறாரு. வயன் அப்படிங்கிறாரு. என்னாச்சு, ஒர்க் முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. முடிஞ்சுது, நீ சாப்பிட்லையா அப்படிங்கிறாரு. சாப்பிட்றேன் இந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்க கலக்கத்தில் எந்திரிச்சு போகிறீங்க பாருங்கள். அந்த சோஃபா தட்டி விட்டு அப்படியே விழுக போகிறீங்க. அப்போ வந்து ஜிமின் பிடிச்சிட்டு, வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணிக்கிறாருடா. லிஃப்ட் பண்ணிவிட்டு அப்படியே போய் அந்த டைனிங் டேபிள் உட்கார வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே வியர்டு ஐஸோட ஜிமினியே பார்த்துட்டே இருக்கீங்கடா. அவர் அவ்வளோ அழகாக இருக்குது. நான் இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு நினச்சேன். ஐயோ, நான் நினச்சி கூட பார்க்கலையே, எங்கள் அக்கா ஏன் இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ளாரையே அப்படியே வந்து ஒரு கோவம், ஒரு சந்தோஷம், ஒரு பயம் கலந்தது. அந்த மாதிரி எல்லா ஒரு ஃபீலிங்ஸும் கலந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் முன்னாடி வந்து ஃபுட்டெல்லாம் ஜிமின் எடுத்து வைக்கிறாரு. உங்களுக்கு அது எதுவுமே தெரில. அப்படியே ஸ்டாச்சு மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ வந்து ஜிமின் இருந்துட்டு, ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி அப்படியே ஷேக் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் இருந்துட்டு, இந்த சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையிலே எடுத்து சாப்பிட போகிறீங்க. அப்போ ஜிமின் இருந்துட்டு, வயன் ஃபோர்க் இருக்கு, நூடுல்ஸ் தானே, எடுத்து சாப்பிடு அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃபோர்க்லேயே அந்த நூடுல்ஸ்லாம் எடுத்து சாப்பிட்றீங்கடா. சாப்பிட்டு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. உங்கள் லிப்ஸில் எல்லாம் அப்படியே ஒட்டி இருக்கு. அதை ஜிமின் பார்த்துட்டு, எப்படி சாப்பிடணுன்னு கூட தெரியாதா, இன்னும் குழந்தை தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டிஷ்யூலாம் எடுத்து வைப் பண்ணி விடுறாரு. உங்களுக்கா, ஐயோ ரொம்ப அழகாக இருக்கார், இவரை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு வெளியில் போய் சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்களே, இதில் வேறு சீக்ரெட் மேரேஜ், யாருக்கும் தெரியாது, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொன்னால் நம்புவாங்களா, இவ்வளோ அழகான ஒருத்தர் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மனசுலேயே நினச்சிட்ருக்கீங்கன்னா ஜிம்மின் வந்து உங்களுக்கு எல்லாம் வைப் பண்ணி விட்டுட்டு, இப்போ போய் தூங்கு அப்படிங்கிறாரு. நீங்கள் இருந்துட்டு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போது ஜிம்மின் இருந்துட்டு, ஏய் உன்னை தூங்க தானே சொன்னேன் அப்படிங்கிறாரு. இல்லை, நைட்டு நான் தூங்குறதுக்கு முன்னாடி ஐஸ் பால் குடிச்சிட்டு படுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கடா. அப்போ ஜிம்மின் இருந்துட்டு, என்னது ஐஸ் பாலா,
அப்படின்னா அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்போ இல்லை அது மில்க் ஷேக் மாதிரி தான் இருக்கும். ஆனால் எந்த ஃப்ளேவரும் இல்லாமல் பாலில் ஐஸ் போட்டு அம்மா குடிப்பாங்க, நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குழந்த மாதிரி சொல்கிறீங்கடா. அப்போ ஜிமின் சிரிச்சிட்டு ம் ஓகே போய் குடிச்சு படு அப்படிங்கிறாரு. நீங்கள் பாட்டுக்கு ஃப்ரிட்ஜை திறந்து பால் எடுத்து அப்படியே சக்கரை போட்டு குடிக்கிறீங்க. ஏய் காய்ச்சவே இல்லை அந்த பால் அப்படிங்கிறீங்க. ஜிமின் சொல்கிறாருடா. அப்போ நீங்கள் வந்துட்டு இல்லை காய்ச்சிட்டாங்க, நான் அந்த அக்காட்ட சொன்னேன், அந்த அக்கா செஞ்சிடறேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கடா. அப்போ மாதிரி வந்துட்டு சரி ஓகே சளி பிடிக்காதா அப்படிங்கிறாரு. நான் எப்போ குடிக்கிறது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்போ ஜிமின் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டே இருக்காரு உங்களை. நீங்கள் அந்த பாலை போட்டு நீங்கள் பாட்டு அப்படியே ருசிச்சு குடிச்சிட்ருக்கீங்க. அவருக்கா நீங்கள் குடிக்கிறத பார்த்தோன்னே ஏய் எனக்கும் ஒரு டம்ளர் ரெடி பண்ணி வச்சுரு அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் இருந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கடகடனா அவருக்கு ஒரு டம்ளர் ரெடி பண்ணி கொடுக்குறீங்க. அப்போ ஜிமின் அதை வாங்கிட்டு இவ்வளோ சில்லுன்னு இருக்குது, அதை குடிச்சா சளி பிடிக்காதா அப்படிங்கிறாரு. நீங்கள் குடிச்ச பாருங்களேன், நீங்களும் குடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்கடா. அப்போ ஜிமின் இருந்துட்டு அதை ஒரு சிப் பண்ணுறாரு. சிப் பண்ணிவிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கே, மில்கோட ஃப்ளேவர் தான் ஃபுல்லாக இருக்குது, எந்த ஒரு ஃப்ளேவரும் கலக்காமல் குடித்தா இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அதை குடிச்சிடுறாருடா. கடகடன்னு குடிச்சிடுறாரு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கவும். அப்போ நீங்கள் பார்த்துட்டு நான் தான் சொன்னேன்ல உங்களுக்கு பிடிக்கும்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கடா. உங்களுக்கு வந்து அப்படியே அந்த பால் வந்து வாய வச்சு குடித்தா அந்த மீசை மாதிரி வரும் பார்த்தீங்களா, அதை பார்த்துட்டு ஜிமின் வந்து அப்படியே அவர் கையிலேயே அப்படியே தொடச்சி எடுக்கிறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, நீ சரியாக லிப்ஸை வைப் பண்ணல, அதான் வந்து தொடச்சி எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போய் படுத்துடுறாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பெருமூச்சு வருதுடா. நீங்கள் அப்படியே போய் படுத்துக்கிறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் விடியுது. அவர் வந்து மார்னிங் நேரத்துலேயே எழுந்திரிச்சிட்டு ஒரு ஒர்க் அவுட்லாம் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே தூக்க கலக்கத்தில் எழுந்திரிச்சு போய் பார்க்குறீங்க. ஜிமின் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காருன்னா அந்த ரூம்குள்ளாரையே குட்டி ஜிம் மாதிரி செட்டப் பண்ணியிருப்பாங்க, அதில் தான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அதை பார்த்துட்டு எவ்வளோ அழகாக இருக்கார், நல்ல ஆர்ம்ஸு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்கடா. அப்போ ஜிமின் உங்களை பார்த்துட்டு எந்திரிச்சியா, சீக்கிரம் போய் ரெடி ஆகு, நான் ஆஃபீஸ் போகும்போது உன்னை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு போகிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போய் ரெடி ஆகுறீங்களா. ரெடி ஆகிட்டு ஜிமின் கூடயே கிளம்பி போகிறீங்க. ஸ்கூல் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஜிமின் கொண்டு வந்து விடுறத பார்த்துட்றா. பார்த்துட்டு யார் அது ஒயன் அப்படிங்கிறா. அப்போ நீங்கள் இருந்துட்டு அது என்னோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிறீங்க. இது ஹஸ்பண்டா? ஏய் 11th முடிச்சு 12th தாண்டி போகிற நீ, இப்போவே உனக்கு ஹஸ்பண்டா அப்படிங்கிறா. ஆமாண்டி, சீக்ரெட் மேரேஜ் வீட்டில் பண்ணி வச்சிட்டாங்க, அதோ பாரு கையில் ரிங் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காமிக்கிறீங்க. அவளும் பார்த்துட்டு ஆமாம் மேரேஜ் ரிங் தான், அப்போ உனக்கு நிஜமாலுமே கல்யாணம் ஆயிடுச்சா அப்படிங்கிறா. அப்போ நீங்கள் இருந்துட்டு ஆயிடுச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா. அப்போ அவர் இருந்துட்டு அப்போ மேட்ரு முடிஞ்சுதாடி அப்படிங்கிறா. என்னதே மேட்ரா, மேரேஜ் தான் மேட்ருங்கிறியா, மேரேஜ் முடிஞ்சுதுடி அப்படிங்கிறீங்க. அது இல்லைடி, நைட் நடக்குமே அந்த மேட்ரு முடிஞ்சுதா அப்படிங்கிறா. என்னடி சொல்கிற, நைட் என்னடி நடக்கும், எல்லாம் படுத்து தானே தூங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அட பைத்தியமே, நான் என்ன கேட்குறேன்னு கூட உனக்கு புரியலை, நீ எல்லாம் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க தலையில் வந்து அடிக்கிறா. ஏன்டி அடிக்கிற, கல்யாணமாக வச்சுன்னு தானே சொன்னேன், அதுக்கு எதுக்கு அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழுகிற மாதிரி பண்ணுறீங்கடா. அப்போ அவர் வந்துட்டு அட லூஸு, நீ அதை சொல்லடி, காலையில் மேரேஜ் ஆச்சுன்னா நைட் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ நீங்கள் இருந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவளையே கேட்குறீங்க. தலை எழுத்துடி, நைட்டு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ நீங்கள் இருந்துட்டு இதே ஃபர்ஸ்ட் நைட்டா அப்படின்னா எது அப்படின்னாவா, நீ எல்லாம் என் ஃப்ரெண்டுன்னு வெளியில் போய் சொல்லிடாதடி அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்கிறா. அப்போ நீங்கள் வந்துட்டு கோச்சுக்காதடி, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கடா. அப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்டு இருந்துட்டு இது வரைக்கும் உன்னோட ஹஸ்பண்ட் உன்னை கிஸ் பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. கிஸ்ஸா, இல்லையே, மேரேஜ் அப்போ கூட ஃபாதர் கிஸ் பண்ண சொன்னார், ஆனால் அவர் கிஸ் கூட பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கடா. அப்போ அவர் வந்துட்டு ஒரு ஹக்கு அப்படிங்கிறா. இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உன்னை தொட்டிருக்காரடி அப்படின்ட்டு கேட்குறா. தொட்டிருக்காருடி, நான் தூக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. தூக்கியிருக்காரா, ஹக் பண்ணதில்லைன்னு சொன்னேன். ஆமாடி, ஹக் பண்ணதில்லை, நான் தூங்கிட்டேன்னா என்னை தூக்கிட்டு போய் டைனிங் டேபிளில் உட்கார வைக்கிறதுக்கு நான் காலை இடிச்சுக்கிட்டேன், அப்போ வந்து என்னை தூக்கிட்டு போனாருடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க.
தலை இழுத்துடி உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த மனுஷன் எப்படி தான் குப்பை கொட்டுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே தலையில் அடிச்சுக்கிறா. ஏன்டி தலை வலிக்குதா அப்படிங்கிறீங்க. இல்லைம்மா தலையெல்லாம் வலிக்கல, உன் ஃப்ரெண்டாக இருக்குன்னு எனக்கெல்லாம் எப்படி தலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே அவங்க உங்கள் கூடயே வராடா. இந்த பக்கம் ஜிமினை பார்க்கலாம். ஜிமினை வந்து அவங்கள ஸ்கூலில் இறக்கி விட்டுட்டு அவர் அப்படியே ஆஃபீஸ் போயிருப்பார். ஆஃபீஸ் போயிட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஒர்க் பார்த்துட்ருக்காருன்னா அப்போ வந்து அவர் ரூம் டோர் நாட் ஆகிறத பார்த்துட்டு எஸ் கமெண்ட் அப்படிங்கிறாரு. உள்ளே வந்து ஒரு ஃபைலை கொடுத்துட்டு, சார் நீங்கள் கொடுத்த ப்ராஜெக்ட்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது சார், அதோட ஃபைல் தான் இது, அவங்க கான்ட்ராக்டில் சைன் போட்டாங்க, அதோட ஃபைல் இங்கே இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஜிமின் இருந்துட்டு, போதுண்டா எதுக்குடா இத்தனை சார் போடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ அவர் வந்துட்டு, இல்லை சார் நீங்கள் கொடுத்த ஒர்க்கெல்லாம் கரெக்டாக முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் இருந்துட்டு, எதுக்கு இப்போ இப்படி பேசிகிட்டு இருக்க, நீ என் ஃப்ரெண்டு தானே, இப்படியாடா பேசுவ, கம்முன்னு இருக்கிற போறியா இல்லையா ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கத்துறாரு. அப்போ அவர் வந்துட்டு, நம்ம ஜேகே தாண்டாது, ஜேகே இருந்துட்டு, இல்லை மேரேஜ்க்கு கூட எங்களை கூப்பிடாம தனியாக போய் மேரேஜ் பண்ணிட்டு வந்தா, இது வரைக்கும் உன்னோட ஒய்ஃபை இன்ட்ரடியூஸ் கூட பண்ணலை, நாங்கள் அப்படி என்னடா பண்ணிட்டோம், உன்னோட ஒய்ஃப் என்ன கடிச்சா தின்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. அப்போது ஜிமின் இருந்துட்டு, அப்படி இல்லைடா, நான் வந்து அவங்க அக்காவை மேரேஜ் பண்ண வேண்டியது, அவள் லவ் பண்ணுறேன்னு சொன்னனால அவளுக்கு ஹெல்ப் பண்ணி அவளை ஓட வச்சேன், கம்மனை விட்டுருவாங்கன்னு பார்த்தா எங்கள் அப்பாங்கார இருக்கானே அவன் தான் பார்க்க, அவன் தான் கல்யாணம் நடந்தே ஆகணும், உங்கள் சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லி ஒரு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைய பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிட்டான்டா எங்கள் அப்பன், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. அப்போது ஜேகே இருந்துட்டு, என்ன மச்சான் சொல்கிற, ஸ்கூல் படிக்கிற பொண்ணா அப்படிங்கிறாரு. ஆமாண்டா +1 தாண்டா படிக்கிறா, இப்போ தான் ஃபைனல் எக்ஸாமே போயிட்டுருக்குதுல, பாஸ் பண்ணால் தான் 12th வேறு, அந்த பிள்ளை நல்லா படிப்பாளா இல்லையானா எதுவுமே எனக்கு தெரியாது அவளை பற்றி, அவள் சின்ன குழந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அப்படியே பக்கத்தில் ஒரு சேர் போட்டு உட்கார்றாருடா. அப்போ வந்து ஜிமின் நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. அப்படியாடா, ஐஸ் பால்லாம் குடிக்கிறாளா ஜிமினா, உனக்கு பீரை தவிர வேறு எதுவும் குடிக்கிறது எனக்கு தெரியாதே, உனக்கு போய் ஐஸ் பால் போட்டு கொடுத்துருக்கா பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சிரிக்கிறாருடா. அப்போது ஜிமின் இருந்து முறைச்சிட்டு, என்ன அப்படின்ட்டு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை மச்சான், ஒன்றும் இல்லை சும்மா காமெடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாருடா. அப்போது ஜேகே இருந்துட்டு, இல்லை மச்சான், உனக்கு காலேஜ் படிக்கிற பொண்ணு கூட இல்லைன்னு சொல்கிறியே, அப்போ எதுவும் நடக்கலையாடா நேற்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து கேட்குறாருடா. அப்போ ஜிமின் இருந்துட்டு, எதுவுமே நடக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோகமாக சொல்கிறாரு. அப்போ ஜேகே இருந்துட்டு, என்னடா உனக்கே ஒன்றும் நடக்கலையா, ஃப்ளர்ட்டிங் மாதிரி சுற்றிட்டு இருந்த காலேஜில், இப்போ என்னடானா கல்யாணம் பண்ணி ஒரு நாள் ஆச்சு, இன்னும் ஒன்றுமே நடக்கலையாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கேட்குறாரு. அப்போ ஜிமின் இருந்துட்டு, இல்லைடா மச்சான், அவன் இன்னும் குழந்தையாவே இருக்காருடா, நான் எப்படிடா அவளை சமாளிக்கிறது, எனக்கு சுத்தமாக புரியலடா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிற மாதிரி போகிறாரு. அப்போ ஜேகே இருந்துட்டு ஜிமினோட ஷோல்டரை போய் அப்படி தட்டி கொடுத்துட்டு, சரி விடு எல்லாம் போக போக சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆறுதல் சொல்கிறாருடா. அப்போது ஜிமின் இருந்துட்டு, என்னத்தான் போய் சரியாகிறதுப்போ, நான் இதுக்கு வேறு எவ்வளோயாவது கல்யாணம் பண்ணியிருக்கலாம், இந்த குழந்தைய போய் கல்யாணம் பண்ணிட்டனால முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தலைமையில கை வச்சு உட்காந்துட்டு இருக்காருடா. அப்பா வந்து டோரை திறந்துட்டு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் உள்ளே வராங்க. அப்போ வந்து ஜேகே நிமிர்ந்து பார்த்துட்டு, ஏன்டா நீங்கள் வேற அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி பார்க்குறாருடா. உள்ளே வந்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஹோபியும் வியும் தான் வந்திருப்பாங்க. உள்ளே வந்துட்டு, என்னடா நடக்குது இங்கே, இவ்வளோ சோகமாக உட்காந்துட்ருக்கான், மேரேஜ் ஆகிருக்கு, செலிப்ரேட் பண்ணலான்னு பீர் பாட்டிலோட வந்தா, என்னடா நடக்குது இங்கே பாரு, நான் பீரு ஒயின்னு எத்தனை கொண்டு வந்திருக்கோம், செலிப்ரேஷன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ஜேகே தான், ஒன்றுமே நடக்கலையாமா, என்னத்தான் போய் செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. அப்போ வி வந்து ஷோல்டரில் தட்டிட்டு, என்ன மச்சான் இன்னும் கண்ணி கழியலையா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. டேய் வேணாம், கடுப்பேத்தாத, கம்மன் இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாருடா. அப்போது வி இருந்துட்டு, ஏய் என்னடா இப்படி பேசுகிறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை பார்த்து கேட்குறாரு. அப்போது ஜேகே வந்து நடந்ததெல்லாம் சொல்லவும் வி அப்படியே கன்னத்தில் கை வச்சு, அடடா மச்சான் என்னடா போகிற பக்க பார்த்தா அந்த பொண்ணுக்கு நீ டைவர்ஸ் கொடுத்துருவ போட்டிருக்கே, நம்ம வேணா டைவர்ஸ் பார்ட்டி வைப்போமா அப்படின்னு சொல்லிட்டு வி கேட்குறாரு. அப்படியே ஜிமின் வந்து அடிக்க வந்துட்டு, உன்னோட வாய் எனக்கு அடித்து உடச்சிட்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வராரு. அப்போ வி இருந்துட்டு, ஓ அப்போ உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு.
எனக்கே தெரியலடா. அவ பண்றதெல்லாம் ரொம்ப சைல்டிஷ்ஷா இருக்குடா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போய் அப்படியே சோம்பலா உட்கார்றாருடா. ஹோபி வந்து தட்டி குடுத்துட்டு, சரி, சரி விட்றா. ஒரு 1 மந்த் போகட்டும். என்ன நடக்குதுன்னு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோபி வந்து சொல்றாருடா. அப்போ ஜிமின் இருந்துட்டு, சரி ஓகே. குட்றா அந்த பாட்டில அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒயின் பாட்டில வாங்கி அப்படியே குடிச்சிடுறாரு. டேய் அது பீர் பாட்டில் இல்ல, ஒயின் பாட்டில் இவ்வளோ ஃபுல்லா குடிக்காத, அது ஸ்ட்ராங்கா வேற இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து பிடிக்கிறாரு. அப்போ ஜிமின் பாதி வரைக்கும் குடிச்சிருப்பாருடா. குடிச்சிட்டு அப்படியே புலம்ப ஆரம்பிக்கிறாரு. என்னடா என் வாழ்க்கை இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புலம்புறாரு. அப்போ அவங்க 3 பேரும் பார்த்துட்டு ஆரம்பிச்சிட்டான்டா இவன் தண்ணி அடிச்சிட்டானா, முடிஞ்சோம் இன்னைக்கு நம்ம 3 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் அப்படியே உட்காந்து அப்படியே தண்ணியெலாம் அடிச்சுட்டு ஜிம்மினோட புலம்புல கேட்டுட்டு இருக்காங்கடா. நான் நைட் ஃபுல்லாக ஜிம்மின் அங்கேயே தான் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. மத்தியானம் ஆரம்பிச்சிருப்பாங்கடா. நைட்டு விடிய விடிய குடிச்சிட்ருக்காரு. இந்த பக்கம் நீங்களாம் ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்டோடையே இந்த அப்பார்ட்மெண்ட் வந்திருப்பீங்கடா. அப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு காமிக்கிறீங்க, இதுலேயே லாஸ்ட் ஃப்ளோர் நீங்கள் வந்துட்டுன்னா அதான் அங்கே எங்கள் வீடு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு காமிச்சிட்டு நீங்கள் உங்கள் ரூம்க்குலாம் போயிடுறீங்கடா. உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் அனுப்பி வச்சுட்டு நீங்கள் போயிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அந்த டிஃபன்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க எல்லாம் சாப்பிட்டு நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஹோம் ஒர்க்லாம் முடிக்கிறீங்க. முடிச்சு பார்க்குறீங்க டைம் 10 ஆச்சு. இன்னும் ஜிமின் வரல. சரி ஒர்க்காக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நைட் டிஃபனும் சாப்பிட்டு நீங்கள் படுக்க போய் படுத்துடுறீங்கடா. டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. மார்னிங் எந்திரிச்சு பார்க்குறீங்க ஜிமின் வரல. நீங்கள் பார்த்துட்டு என்ன இப்போ என்ன காணும், எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ரூம் ஃபுல்லாக பார்க்குறீங்க, எங்கேயுமே இல்லை. பார்த்துட்டு ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு வர்றீங்கடா. டைம் 8 ஆகிடுது. அப்போவும் ஜிமின் இல்லை. அப்போ நான் எப்படி காலேஜ் போகிறது, நடந்தா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்கடா. ஏன்னா ஜிமினோட நம்பரும் உங்களுக்கு இல்லை, எப்படி கால் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலடா. அப்போ வந்து நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கூப்பிட்டு, ஏய் ஜிமின் இல்லடி, அவருக்கு ஏதோ ஒர்க் போல் இருக்குது, என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு இருந்துட்டு ஓகேடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து உங்களை பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாடா. இந்த பக்கம் ஜிமின் வந்து அந்த காலையில் எந்திரிச்சு பார்க்குறாரு. அவருக்கு சரியான ஹெட்டேக்காக இருக்குது. அப்படியே தலையை பிடிச்சி எழுந்திரிக்கிறாரு. அந்த கேபின்லேயே பார்த்தீங்கன்னா ஜேகே, ஜேகோப், வின்னு சொல்லிட்டு 3 பேர் அப்படியே மட்டையாகி கிடப்பாங்க. அதை அவர் பார்த்துட்டு ஐயோ விடிஞ்சிருச்சா, வேறு தனியாக இருந்திருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே எந்திரிச்சு மேடிக்கு தாண்டா அதை கால் பண்ணுறாரு. பண்ணி கேட்டால் அவங்க இருந்துட்டு ஸ்கூல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அவர் வந்துட்டு யார் கூட போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ அவங்க இருந்துட்டு இல்லை சார் அவங்க ஃப்ரெண்டு வந்து கூட்டிகிட்டு போனாங்க, நேற்று ஈவினிங் கூட வந்திருந்தாங்க வீட்டுக்கு, எனக்கு மார்னிங்கும் அவங்க தான் வந்து கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாய் ஃப்ரெண்டாக கேர்ள் ஃப்ரெண்டாக ஜிமின் கேட்குறாரு. அப்போ அவங்க இருந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் தாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஓகே நான் ஈவினிங் நான் போய் பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிளம்பி வந்து வராருடா. வீட்டுக்கு வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பார்க்குறாரு. நீங்கள் வந்து அங்கே ஒரு லெட்டர் எழுதி வச்சுருக்கீங்க. எங்கே போயிட்டீங்க, சாப்பிட்டீங்களா இல்லையா, நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் கூட என்கிட்ட இல்லை, இதுதான் என் ஃபோன் நம்பர், நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் எழுதி ஒரு ஸ்மைலி ஃபேஸ் வேறு வரைஞ்சி வச்சுருக்கீங்க. ஜிமின் பார்த்து சிரிச்சிட்டு ஐயோ குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பருக்கு அப்படியே டயல் பண்ணி கால் பண்ணுறாருடா. நீங்கள் கிளாஸில் உட்காந்துருக்கீங்க, உங்கள் ஃபோன் வைப்ரேட் ஆகுது. அப்போ நீங்கள் பார்த்துட்டு புது நம்பராக இருக்கே யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பெஞ்சு கடியில் போய் உட்காந்து பேசுவோம்லடா ஸ்கூல் டைமில், என் மேம்க்கு தெரியாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உட்காந்து பேசுகிறீங்க. ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்கடா. அப்போ ஜிமின் இருந்துட்டு ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு யார் நீங்கள், எதுக்கு கால் பண்ணியிருக்கீங்க, நான் கிளாஸில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே குசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ ஜிமின் சிரிச்சிட்டு கிளாஸில் இருக்கியா, என் பேர் பார்க் ஜிமின், உன்னோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு ஹஸ்பண்டா, நீங்கள் ஏன் குசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க, நான் தான் கிளாஸில் இருக்கேன், மேம் பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க, நான் ஃப்ரீ ஆகிட்டு கால் பண்ணுறேன், ஓகே பாய் 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே கால் கட் பண்ணிடுறீங்கடா. அப்போ ஜிமின் சிரிச்சிட்டு இவளை ஐயோ அஸ்கி வாய்ஸ் கூட என்னமோ மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அந்த ஃபோனை அப்படியே தலையில் அடித்து அப்படியே போயிடுறாருடா. அந்த அவரோட ஆஃபீஸ்க்கும் போயிடுறாரு. எனக்கு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து வராருடா. வந்து பார்த்தா நீங்கள் ஸ்கூல் விட்டு வரல. நீங்கள் அவர் பார்த்துட்டு ஸ்கூலுக்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கே வராருடா. வந்து பார்த்தா நீங்கள் வந்து அப்படியே சுருண்டு போய் அப்படியே ரோட்லேயே உட்காந்துட்ருக்கீங்க, அழுதுட்ருக்கீங்க. தான் உங்கள் ஃப்ரெண்டு வந்து பக்கத்தில் உட்காந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்லிகிட்ருக்கான். அப்போது ஜிமின் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்து ஜிமினை வந்து பார்த்துட்டு எவ்வளோ அழகாக இருக்கார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வியர்ட் ஐஸோடு பார்த்துட்ருக்காடா. அப்போ ஜிமின் வந்துட்டு ஹலோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ நீங்கள் தான் நிமிர்ந்து பார்க்குறீங்க, உங்கள் ஐஸ்லாம் அவ்வளோ டியர்ஸாக இருக்குது. அதை பார்த்துட்டு ஏன் எதுக்கு இப்படி அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு
இல்ல யாருன்னே தெரியல. பைக்ல வந்தாங்களாம், "இதோ என் ட்ரெஸ் பாருங்க கிழிச்சுட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே அழுகுறீங்கடா. அப்போ ஜிமின்க்கு வந்து அவ்ளோ கோவம் வருது. என்ன என்ன காரியம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கோட் மாரி போட்டிருப்பாருடா. அத கழட்டி உங்களுக்கு போட்டு விடுறாரு. நீங்க வந்து அந்த கோட்டையே இறுக்கமா பிடிச்சுக்கிறீங்க. அப்படியே உங்கள கூட்டிட்டு போய் கார்ல உட்கார வச்சு, "நீங்க அத யாருன்னு பார்த்தியாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறாரு. அப்போ அவங்க இருந்துட்டு, இல்ல நான் பார்க்கல. அவங்க சீக்கிரமா போயிட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்டு சொல்றா. "அப்ப நம்பராவது நோட் பண்ணியா இல்லையா? பைக் நம்பர்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவங்க வந்து ஒரு நம்பர் தராங்கடா. அப்போ ஜிம்மி இருந்துட்டு ஒருத்தருக்கு கால் பண்ணி, "டேய் மச்சான், இந்த நம்பர்ல எவன் இருந்தாலும் சரி, அவன போட்டுரு" அப்படிங்கிறாரு. உங்க ஃப்ரெண்டுக்கும் உங்களுக்கும் என்ன சொல்றாரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக்கா பார்க்குறீங்க. அப்போ அவரு வந்துட்டு போட்டுட்டு கால் பண்ணு அப்படிங்கிறாரு. அந்த பக்கம் இருந்த பர்சன் இருந்துட்டு, ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அவரு கால் கட் பண்ணிட்டு அவங்க அந்த பர்சனை தேடி போயிடுறாங்கடா. இந்த பக்கம் ஜிம்மின் வந்து உங்களை கூட்டிட்டு, சரி ஓகே நீ பார்த்து கேர்ஃபுல்லாக போயிருமா, இல்லை அவனை கூட்டிகிட்டு போய் விடணுமா அப்படின்னு கேட்குறாரு உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து. இல்லை சார் நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அவளோட சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறாடா. உங்களை கூட்டிகிட்டு ஜிம்மின் வந்து வீட்டுக்கு வராரு. நான் வர்ற வரைக்கும் உன்னால் ஸ்கூல்லேயே இருக்க முடியாதா, நான் வருவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு, இல்லை மார்னிங்கே நீங்கள் வரல, நீங்கள் வருவீங்களா மாட்டீங்களோன்னு பயத்தில் தான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பயந்த மாதிரியே சொல்கிறீங்கடா. அப்போ வந்து ஜிமின் வந்து உங்களை பேம்பர் பண்ணுறாரு. உங்களுக்கு வந்து அது ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்குடா. அப்படியே ஹக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டே வராரு அந்த லிஃப்ட்டில். அப்போ வந்து நீங்கள் இருந்துட்டு, சரி இனிமேல் நான் கால் பண்ணுறேன் ஈவினிங் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கடா. அப்போ ஜிம்மின் இருந்துட்டு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரூமுக்கு வந்துடுறீங்க. ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்கா வந்து குக் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களை வந்து அப்படியே ரூமுக்கு அப்படியே ஹக் பண்ண மாதிரியே கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ கூட்டிகிட்டு போயிட்டு உங்களை அந்த கோட்லாம் எடுத்துகிட்டு பார்க்குறாருடா. உங்களுக்கு எங்கேயாவது அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பின்னாடி பேக் சைடில் பார்த்தீங்கன்னா லைட்டாக முட்டிகிட்ருக்கு. அந்த பிளேடை வச்சு கிழிச்சிருக்காங்க ட்ரெஸ்லாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே தொங்குது. அதெல்லாம் பார்த்துட்டு, ஐயோ உடம்புல ஏதாவது அடிபட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே அந்த பதட்டத்தில் வந்து அவங்க ஒரு இது மாதிரி சுடி மாதிரி போட்டிருப்பீங்கடா. ஸ்கூல் யூனிஃபார்ம் சுடிதார் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த டாப்பை வந்து டக்குன்னு கழட்டிட்டு அந்த பின்னாடி திருப்பி பார்க்குறாரு, முதுகில் எல்லாம் ஏதாவது ஸ்க்ராச்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் இருந்துட்டு அவங்க செஸ்ட்டை வந்து அப்படியே கை வச்சு மறைச்சிருக்கீங்க. ஜிம்மினுக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியல. அவர் பாட்டுக்கு அதை செக் பண்ணிகிட்ருக்காருடா. உங்களை முன்னாடி திருப்பி செக் பண்ணுறாரு. அப்போ தான் வந்து அவருக்கு புரியுது, நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஸ்டெப் பேக் வந்துட்டு அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் அவ்வளோ பயந்த மாதிரி அப்படியே கை வச்சு மறைச்சிட்டு ஜிமினியே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் இருந்துட்டு, ஒன்றும் இல்லை நான் ஏதாவது அடிபட்டிருக்கேன்னு தான் பார்த்தேன், ஒன்றும் இல்லை நான் போட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ நீங்கள் இருந்துட்டு, இல்லை பரவாயில்ல நீங்கள் இங்கே இருங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஜிமினோட அந்த ஷர்ட்டை பிடிச்சிட்டு அப்படியே அவரோட ஷர்ட்ஸில் வந்து உங்கள் ஃபேஸ் படுற மாதிரி வச்சு அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்போ ஜிம்மர் இருந்துட்டு, ஏன் விடு, என்ன நீ அப்புறம் பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தள்ளி விட பார்க்குறாருடா. நீங்கள் இருந்துட்டு ரொம்ப பயத்தில் இருக்கீங்க. உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியலை. அப்படியே போய் ஹக் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்கீங்கடா. ஜிமினுக்கு வந்து நீங்கள் ஹக் பண்ணவும் அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது, ஒரு ஹைப் மாதிரி, ஒரு ஹாட்டான ஃபீலிங் அந்த மாதிரி ஆகுது. அப்போ நீங்கள் வந்து அதெல்லாம் எதுவுமே பெருசாக எடுத்துக்காமல் உங்களோட பயத்தோடு அப்படியே வந்து ஹக் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து நீங்கள் ப்ராவும் கீழே வந்து பேண்ட் போட்டிருக்கீங்கடா. அவ்வளோதான் பண்ணியிருக்கீங்க. அப்படியே வந்து ஹக் பண்ணியிருக்கீங்கடா. அப்போ ஜிமின் வந்து கொஞ்சம் தள்ளி நிறுத்திட்டு, நீ என்ன பண்ணுறன்னு உனக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ நீங்கள் அப்படியே பயத்தோடைய, இல்லை எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்கடா. அப்போ ஜிமின் இருந்துட்டு உங்களை அப்படியே கப் பண்ணி அப்படியே ஒரு கிஸ் பண்ணுறாருடா. இப்போ ஓகேவா அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு, என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. கிஸ் பண்ணடி அப்படிங்கிறாரு. கிஸ்ஸு, நீ எதுக்கு என்ன கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்கடா. அப்போவே வந்து ஜிமின் வந்து நல்லா இழுத்து வச்சு உங்களுக்கு லிப்ஸோட அப்படியே அவரோட லிப்ஸை அட்டாச் பண்ணி அப்படியே சாப்பிட்ற மாதிரி கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நீங்கள் வந்துட்டு, விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினோட செஸ்ட்லேயே போட்டு அடிக்கிறீங்க. அப்புறம் அவங்களே அப்படியே அவர் விட்டுட்டு சொல்கிறாருடா, நான் உன்னை தள்ளி தானே விட்டேன், உனக்கு எங்கேயாவது அடிபட்டிருக்கேன் தானே பார்த்தேன், உன்னை யார் வந்து ஹக் பண்ண சொன்னது, நானே ஸ்கூல் படிச்சுட்ருக்கேன் தானே கண்ட்ரோலாக இருந்தேன். 2 டேஸாக நான் உங்ககிட்ட கூட வராமல் நேற்று ஃபுல்லாக என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை தண்ணி அடிக்க வச்சாங்க தெரியுமா, அப்போ கூட நான் வீட்டுக்கு வரல.
நான் அப்படியே ஆஃபீஸ்லேயே இருந்து மேனேஜ் பண்ணிட்டேன். இன்னைக்கு நீயா தானே வந்து என்ன ஹக் பண்ண. நான் ஸ்கூல் படிக்கிற பொண்ணு வேண்டாம் வேண்டான்னு இருந்தா நீ பாட்டுக்கு வந்து ஹக் பண்ணுற ம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு நான் நான் சும்மா தான் பண்ணேன், ஒரு பயத்தில் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கடா. அப்போ ஜிம்மி இருந்துட்டு பயத்தில் தான் பண்ணேன், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் எனக்கு ஹைப் ஆகிடுச்சு, என்னை என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறாருடா. நெக்கில் எல்லாம் வந்து கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே ஜிம்மினை தள்ளி விட பார்க்குறீங்க. அப்போ அவர் வந்துட்டு ப்ளீஸ் டி தள்ளி விடாத அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காருடா. நீங்களாம் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, அப்படியே வந்து புஷ் பண்ணிடுறீங்க. அப்போ ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன இவ இப்படி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் கோவம் வந்துடுதுடா. என்ன நான் உன் புருஷன் தானே, நான் புருஷன் தானே அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு புருஷன்தான், யாரும் இல்லைன்னு சொன்னா, நீங்கள் புருஷன்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பயத்தோடையே சொல்லிகிட்டே இருக்கீங்க. அப்போ ஜிம்மின் இருந்துட்டு அப்புறம் என்ன அப்புறம் என்ன வந்துச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்துட்டு அப்படியே உங்களை ஹார்ஸாக கிஸ் பண்ணுறாருன்னா. அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் பாடி ஃபுல்லாக அப்படியே ரப் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. நீங்கள் அப்படியே ஜிம்மினை தள்ளி விட்டுட்டு ஜிம்மினா ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறீங்களா. சொன்னோன்னா ஜிம்மினுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகிடுது. அப்படியே ஜிம்மின் வந்து உங்களை விட்டுட்டு சாரி உன்னை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாருடா. ஓகேடா, இதோட முடிச்சுக்கலாம். சாரி யஷப்பூச்சி, நான் ஃபுல்லாக போட்டுடலாம் தாண்டி இருந்தேன், ஆனால் வந்து எனக்கு ஒத்துழைக்கலை, என்னோடய பாடி வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது பேசுகிறதுக்கு. எனக்கு என்னன்னு தெரில, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பேச முடியல. அதனால் வந்து நான் 2 பார்ட்டாக போடுறேன், நாளைக்கு ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல. ஓகேவா? பாய்டி, மறுபடியும் சொல்கிறேன், விஷ் யூ ஹாப்பி பர்த்டே டு யூ. இந்த புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேல்ல, இதை கண்டிப்பாக சொல்கிறேன், உனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும், வேணாம் பாரு. ஓகேவா? பாய்.